நந்தகுமார், எப்படி பார்க்குறீங்க? யார் இந்த விவகாரத்தில் அத்துமீறது, அவதூறு செய்கிறது, அரசியல் செய்கிறது? இது எம்எல்ஏ இவர் அதிமுகவினுடைய எம்எல்ஏவா 2011 தேர்ந்தெடுக்கப்பட்டு 2020 திமுகவுக்கு 21 எம்எல்ஏவாகி இப்பவும் எம்எல்ஏ இருக்காரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள் பேசும்போது ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு பப்ளிக் கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நீங்க ஒருமையில பேசுறது அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அது எல்லாம் இப்ப சஃபி சொன்ன மாதிரி எந்த மீட்டிங்ல ஒருமையில பேசாம இருக்காங்க, அதையெல்லாம் பேசலாம். ஆனா ஒரு முதலமைச்சருடைய எலும்ப உடைச்சிருவேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது இப்ப அவர் என்ன தாவேகாவுடைய பிரசிடென்ட் மட்டும்தான் விஜய் அவர்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் முதலமைச்சர் இல்லையா? ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு அவர் தானுங்க முதலமைச்சர். அப்ப 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சருடைய எலும்ப நான் உடைச்சிருவேன் அப்படின்னாக்கா இது சாதாரண ஒரு மனிதன் பேசியிருந்தா இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்கிற கேள்வி வைக்கலாம். அப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். அப்ப இதுல எம்எல்ஏனாலும் அதே தானே. இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா சாதாரண மனிதன் பேசினா கூட ஒரு வகையில எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு பொறுப்பு கிடையாது. சாமானிய ஒரு 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 விவரம் தெரியாதவன் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு 3 முறை எம்எல்ஏ வானவர் அதிமுகவிலையும் இருந்திருக்காரு, திமுகவிலையும் இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இந்த கருத்தை சொல்றாருன்னா இது எவ்வளவு கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லையா? இப்ப நீங்க கூட சொன்னீங்க எந்த கட்சியுமே இத கூட்டணி கட்சிகள் கண்டிக்கல. ஆனாலும் வன்னியரசு இப்ப என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் எலும்பு இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதனாலதான் இவர் மேல இப்ப 352வது வழக்கு ஏன் போட்டிருக்காங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாருன்னு நீங்க ஃபைல் பண்றாங்க. இப்ப வன்னியரசுக்கு கோபம் வந்த மாதிரி அந்த அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் தாவேகாக்கு கோபம் இந்த மாதிரி எல்லாருமே அவருக்கும் எலும்பு இருக்குது இல்லைன்னு சொல்லி இதை எடுத்திருந்தா என்னத்துக்கு ஆவறது இப்போ? அப்ப அதனாலதான் அந்த சட்டத்தை காக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. அந்த கைது தேவையில்லையா தேவையற்ற கைதாங்கிறத ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட்டுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு காவல்துறை எடுத்திருக்க கூடியது, ஏன்னா இங்க கிரிமினல் இன்டிமிடேஷன். அப்போ இது பேசினதுக்கு அப்புறம் நீங்க ஆர்.எஸ். பாரதி அந்த ஸ்டேஜ்ல பேசினாரு, அது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்.எஸ். பாரதி ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாரு, இல்ல இவர் பேசின பேச்சுக்கு வழக்கு கட்டாயம் வரும், நீங்க பத்திரிகையாளர்கள்லாம் இப்படியே போட்டுறாதீங்க, அவர் வார்த்தையால எலும்ப உடைக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரிதான் அவர் சொன்னதா இருக்கணும், புரிஞ்சுக்கணும் நீங்கன்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள். அப்ப ஆர்.எஸ். பாரதி அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவர் பேசுறது முறையற்ற பேச்சு இல்ல. இது இருக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர் எல்லாருக்கும் அதுல உடன்பாடு இல்ல. ஆனாலும் இது ஒரு எதிர்வினையாத்தான் பாக்குறாங்க. இப்ப முதலமைச்சர் என்ன டேஷ் அப்படின்னு பேசுறாரு, எனக்கு வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறித்து கேள்வி எழுப்புறாங்க, ஒரு அமைச்சர் மாத்திரையை பயன்படுத்தினது குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கெல்லாம் வேகம் காட்டாத தாவேக அரசு, காவல்துறை இந்த விவகாரத்துல இவ்வளவு வேகம் காட்டுவதுங்கிறது இது ஒரு அடக்குமுறையா தெரியலையான்னு கேட்கிறாங்க. இது ரெண்டு எப்படி நீங்க பிரிச்சு பார்க்க முடியும்? அது நீங்க வார்த்தை, நீங்க சாதாரண டிஃபமேட்டரிக்கும் கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா கூட முட்டாள் முதலமைச்சர் கூட பேசினாரு, அதையே நம்ம ஏத்துக்கல. அப்பயே நம்ம அந்த வார்த்தையை கண்டிச்சிருந்தோம், இப்படி எல்லாம் அவர் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அந்த ஒரு பேச்சும் எலும்ப உடைச்சிருவோங்கிறது ஒன்னா, வாயில நல்லா வந்துருங்கிறதுக்கும் டேஷ்ங்கிறதுக்கும் எலும்ப உடைச்சிருவேன் அப்படிங்கிறதும் ஒன்னா. அப்போ இது ரொம்ப மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அப்ப அதனாலதான் இதுல கிளியரா அவங்க 351 கேஸும் கிரிமினல் இன்டிமிடேஷன், சட்டமன்றத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம், கதவெல்லாம் அடைச்சிருவோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசலாமா? அப்ப அவர் பேசுனதுனால தானே இவர் பேசுறாருன்னு சொல்றாங்க. அப்ப அவர் மேலதான் அந்த வினை தொடங்குது, இது எதிர்வினையாத்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஏற்கிறீங்களா? கரூர்ல அவர் முதலமைச்சர் பேசும்போது ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. முதலமைச்சருடைய வார்த்தை அல்ல அது, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். செலக்டிவா நம்ம பிக்கப் பண்ணிடக்கூடாது. அப்ப அவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா நீங்க வாயை திறந்து பேசுங்க சிஎம், நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு ஓடுறாங்க. அந்த இடத்துல கதவை சாத்திட்டு நீங்க பேசுறத அவங்களுக்கு கண்டிப்பா கேட்க வைக்கணுங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை மேற்கோள் காமிக்கிறார். இப்போ நம்ம இந்த இடத்துல என்னன்னாக்கா இன்னைக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு. இது யாராவது எந்த ஒரு தனி மனிதனை போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட தமிழரசன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல மார்கண்டேயன் அவர்கள் முதலமைச்சருடைய எலும்ப நொறுக்கிடுவன் சொன்னதை யாராவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், அடிப்படை சட்ட அறிவெல்லாம் நுணுக்கங்கள்லாம் தேவையில்லை, சாதாரண ஒரு சாமானியன் ஆமாங்க மார்கண்டேயன் பேசினது சரி அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்போ இன்னைக்கு துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டுறாங்கன்னாங்க பாருங்க. இப்ப ஏற்கனவே தியாகி செந்தில் பாலாஜி ஒருத்தர் உருவாயிருந்தாரு, ஏன்னா ஈடியினுடைய அழுத்தத்துக்கு உண்டாகல.
அடுத்தது தியாகி அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் உருவானாரு போன தடவை 2 வாரத்துக்கு முன்னாடி, காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாம. தியாகின்னு சொல்றீங்கன்னு அவர் ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு. நந்தகுமார் பெரிய தியாகியா? நந்தகுமார் பெரிய தியாகி. நீங்க சொல்றீங்க நல்லவர் இல்ல, மொழிபோர் தியாகி இருக்கிறதால அவர் பேச தடுக்கறாரு. மொழிபோர் தியாகிகள் நீங்க கொடுத்த பட்டம் இது தவறு. சரி, அத பத்தி சொல்லுங்க. பேச தடுக்கறாரு. சரி இருங்க. புதுசா ஒரு வார்த்தை சொல்றாரு. சரி, நந்தகுமார் வந்து யாரு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சாமானியரும் இத வந்து தப்பு சொல்லலாம். அப்போ எல்லா சாமானியரும் தமிழ்நாட்டு நந்தகுமார் ஒரு கேள்வி. சரி இருங்க 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 இல்ல இல்ல சஃபி இல்ல இல்ல சஃபி இருங்க. சரி சஃபி டாஷ் என்னன்னு சொல்லுவாங்க நந்தகுமார்? சரி சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா டாஷ் இல்ல சஃபி அத என்னன்னு சொல்லுவாங்க சஃபி? தமிழ்நாட்டுல நீங்க என்ன சஃபி சொல்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. போதும் அமைதியா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய் சிஎம் பேசுனதுங்க என்ன இது? கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சஃபி இல்ல சஃபி உங்க நேரத்துல பேசுங்க சஃபி. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு வந்து துப்பாக்கி முனையில மிரட்டி கூட அவர் பணியாம 3வது தியாகியை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்காரு ஐயா மார்கண்டேயன் அவர்கள். இப்போ அவர் கேட்டாரு ஸ்டேடியத்துல வந்து மாத்திரைய பவுடர் பண்ணவரை ஏன் கைது பண்ணலன்னு. சார் யாருடைய ஆட்சியில நடந்தது சார்? யாரு சார் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும்? என்னைக்கு சார் நடந்துச்சு? தாவேக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பவுடர் நச்சுக்கிட்டு இருந்தாங்களா யாராவது? இப்பதாங்க ஆட்சியில இல்லைங்க, திமுக ஆட்சியில பப்ளிக்ல உட்கார்ந்து நீங்க அவர் சொல்ற மாதிரி அந்த மாத்திரை மோசமான மாத்திரையை கூட வச்சுங்க தமிழரசன். எந்த ஆட்சியில நடந்தது? எந்த காவல்துறை இல்லங்க நீங்க அமைதியா உங்க சுற்றுலா பேசுங்க சஃபி. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் நிகழ்ச்சி நடத்தணும். உங்க சுற்றுலா நீங்க பேசுங்க. அமைதியா இருங்க. சொல்லுங்க. அது உண்மையான குற்றச்சாட்டுனா கூட தமிழரசன் அந்த நடவடிக்கையை திமுக அரசாங்கம் எடுத்திருக்கணும். இப்ப திமுக அரசாங்கம் வந்து அந்த நேரத்துல சரியான நடவடிக்கை எடுக்காததுக்கு இன்னைக்கு தாவேகா மேல எப்படி நீங்க குற்றச்சாட்ட முடியும்? சரி, இன்னைக்கு கூட ப்ரூவ் பண்ணணும்னா டாக்டர் சஃபி வந்து டாக்டர். சோ நேம் a test. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரக் என்ன ட்ரக் எடுத்தா எந்த டெஸ்ட் எடுத்தா அத கண்டுபிடிக்கும்ங்கறத சஃபி சுலைமான் இப்ப சொல்லட்டும். இந்த டெஸ்ட் எடுத்தா அவர் கண்டுபிடிப்பாரு. உங்க எம்எல்ஏ வர சொல்லுங்க. சரி இருங்க. உங்க எம்எல்ஏ சப்ஜெக்ட்டா வர சொல்லுங்க. சஃபி டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல சஃபி சுலைமான் இல்ல கொஞ்சம் அமைதியா உங்க சுற்றுலா பேசுங்க. கொஞ்சம் இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது சஃபி. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல முடியாது. உங்க சுற்றுலா அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் ஒரு விருந்தினர் இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. அமைதியா அக்செப்ட் பண்ண சொல்ல மாட்டீங்க சேலஞ்ச். சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 2வது சுற்றுலா பேசுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுங்க. எனக்கு இன்னொரு விருந்தினர் இருக்காரு. முடிங்க நந்தகுமார், நிறைவா முடிங்க. எம்எல்ஏ வந்தாருன்னா பாத்துக்கலாம். டிஎம்கேனுடைய ஐடி விங் ஐயா பரந்தாமன் அவர்கள் ரெகுலராவே பிரஸ் மீட் நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல கூட அவங்க இல்ல இந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சிருந்தாலும் இந்த ட்ரக் எடுத்தா இந்த டெஸ்ட் எடுத்தா 2 வருஷம் கழிச்சு கூட அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது வந்து இந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம். தாராளமா அந்த டெஸ்டினுடைய பேரை சொல்லட்டும். நம்மளே வந்து அதை வந்து நீங்க கொண்டு வாங்க செய்யுங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்க அதான் இப்ப நம்ம வந்து எந்த காலகட்டத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் எலும்ப உடைச்சிருக்கிறவங்கிறது யார் பேசினாலும் இது கண்டிக்கத்தக்கது. இது காவல்துறையினுடைய நடவடிக்கை பொதுமக்களுக்கு வந்து அமைதியை குலைக்கிறதுக்காக கிரிமினல் இன்டிமிடேஷனுக்காக எடுத்த வழக்கு வந்து சரியான செக்ஷன்ல தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது சாதாரண டிஃபமேட்டரி வழக்கு கிடையாது. இது நன்றி வழக்கு, அதுவையும் சிஎம் எதிர்த்து. அதான் மேஜிஸ்ட்ரேட் சரி புரியுதுங்க. இப்ப சொல்லுங்க நேரத்துல நீ ஜட்ஜ் ஆயிரல. இல்ல சஃபி இது என்ன இது? இல்ல நான் ரொம்ப பொறுமையாவே சொல்றேன். பேசும்போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இடத்துல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் சஃபி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் இருங்க. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஷோ பண்ண முடியும்? கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க சுற்றுலா நான் முழுமையா நேரம் தரேன். நீங்க கமெண்ட்ரி மட்டும் இல்ல எல்லாரும் அத பண்ணாங்கன்னா என்னால அனுமதிக்க முடியாது சஃபி. இல்ல சஃபி கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேண்டாம் நான் குறுக்கிட்டேன். மூணுமே சரியான இடத்துல குறுக்கிட்டேன். சரிங்களா? நான் அவசியம் கிடையாது. என்ன குறுக்கிட வச்சாங்க, நான் குறுக்கிட்டேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க சுற்றுலா பேசுங்க. இல்ல என்கிட்ட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க, நீங்க 2வது சுற்றுலா அக்செப்ட் பண்ணுங்க சஃபி. இல்ல நான் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காதீங்க. அமைதியா இருங்க. நந்தகுமார் நிறைவா.
இல்ல, இப்போ புண்ணியவல்லவன் சொல்லும்போது இது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கா எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் வேற, கிரிமினல் இன்டிமிடேஷன் வேற. ம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் வார்த்தையை இன்டர்பிரட்லாம் பண்ண வேண்டியது இல்ல. ம். உங்களுக்கு எலும்பு முறிச்சு அனுப்புவோங்கிறது தெளிவா சொல்றாரு. அங்க இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனி இன்டர்பிரிட்டேஷன்லாம் அங்க தேவையே இல்ல. ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரஸ்ட்ங்கிறது வந்து திமுகவை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு சொன்னது வந்து என்ன பொருள் எடுத்துக்கணுங்கிற மாதிரி கேக்குறாரு. எப்படி அதை அதான். டிஃபைன் பண்ண முடியும்? ஓட ஓட விரட்டணுங்கும் போது மக்கள்கிட்ட ஓட ஓட நீங்க விரட்டுங்க. இப்ப நம்ம தேர்தல்ல வந்து ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் மக்கள் ஓட ஓட விரட்டினாங்க. நீங்க முன்னாடி செஞ்சதையெல்லாம் சரியாவே சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க, வந்து தொகுதியவே பார்க்கல, தேர்தல் வரும்போது மட்டும் வந்து சரி, நந்தகுமார் நிறைவா சுருக்கமா. அதே மாதிரி புண்ணியவல்லவன் இன்னொரு என்ன சொன்னாருன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற கேஸுக்கு தான் அரெஸ்ட் பண்ணணும், லெஸ் தேன் 7 இயர்ஸ் இம்ப்ரெஷனபிளுக்கு வந்து தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படி கிடையாது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணனுடைய கேஸுடைய செக்ஷனை பொறுத்து. ம். இப்போ இன்னைக்கு வந்து இது அரசாங்கத்தினுடைய அராஜக போக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா எந்த இடத்துலயாவது ப்ராசஸ வந்து மீறி இருக்காங்களா? கம்ப்ளைண்ட் வாங்கப்படுது, எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படுது, பேஸ்ட் ஆன் த எஃப்ஐஆர் வந்து அவங்க போய் கைது பண்ண போறாங்க. அப்ப கூட அவர் எம்எல்ஏ என்ன சொல்றாரு, இல்ல வந்து ஸ்பீக்கர்னுடைய பர்மிஷன் இருக்கா, ஆர்டர் இருக்கான்னு கேட்கிறாரு. எம்எல்ஏவை கைது பண்றதுக்கு ஸ்பீக்கர்னுடைய ஆர்டர் தேவையே இல்ல. எம்எல்ஏவை கைது பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீக்கருக்கு தகவல் கொடுக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குவயர்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டோடியா இல்ல வந்து ரிமாண்டா இல்ல வந்து பெயிலாங்கிறது அவர் முடிவு பண்ண போறாரு. அப்போ இந்த இடத்துல எல்லாமே வந்து ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணி இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து இத வந்து அவங்க ப்ராசஸ வந்து பைபாஸ் பண்ணவே இல்ல. அடுத்தது போலீஸ் ஆஃப் த கேஸ்ல தான் பண்ணுவாங்களே ஒழிய ஃபைனல் ப்ரூஃப பேஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து ஜட்ஜ் கிட்ட இருக்கு. அப்ப இது எல்லாமே டியூ ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், மத்த கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து திமுக கூட இருக்கும்போது மட்டும்தான் அவங்க எல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய கட்சிகள். திமுகவை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத கட்சிகள்ங்கிறது வந்து அது இரட்டை நிலைப்பாடு உண்டானது. பார்க்கக்கூடிய எந்த மக்களுமே அந்த பாயிண்டை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே ரூல் ஆஃப் லால நடந்திருக்கா இல்ல ரூல் ஆஃப் பாலிடிக்ஸ், ரூல் ஆஃப் ஃபேவரிசம்ல இருக்குதான் தான் பார்க்கணுமே ஒழிய, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது எல்லாமே ரூல் ஆஃப் லா பிரகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் எந்த ப்ராசஸையும் பைபாஸ் பண்ணல. நன்றி நன்றி. ரூல் ஆஃப் லால அனைவரும் சட்டத்தின் முன்பு சமம், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். ஓகே. செலக்டிவாக எடுத்து பண்றது ரூல் ஆஃப் லா கிடையாது, அது ரூல் பை லா. அது போக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற பிரச்சனை இருக்கக்கூடிய, அந்த தண்டனை இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் தான் கைது செய்யறாங்கிறது தான் அவர் சொன்ன, புண்ணியவல்லவன் சொன்ன சார்ஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 ஆண்டுகளுக்கு தண்டனை இல்லை என்றால் நீங்க கைது செய்யக்கூடாதுங்கிறது இங்க யாரோ எடுத்த முடிவு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்.